வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒரு சில அமைப்புகளில், இந்த சூரியன் சனி சேர்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள். இதை நான் நிறைய என்னுடைய லைவில் நிறைய இடத்துல போட்டிருக்கேன், நிறைய வாட்டி ரீட்ரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிற அமைப்புகள் தான் மிகவும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விளக்கினா என்ன அப்படின்னு தோணுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது அல்லது நேருக்கு நேர் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாவகம் மற்றும் அந்த சூரியன் சனியுடன் சேர்ந்து இருக்கும் கிரகங்கள் எல்லாமே பாபத்துவம். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இதை ஏன் நான் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ம விரோதிகள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது எந்த பௌர்ணமி சந்திரன் குரு பார்வை எந்த சுபத்துவமும் செல்லுபடி ஆகாது. அதுக்கு ஒரு 2-3 ஜாதகங்கள் நான் இதை சொல்ல போகிறது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? டேட் ஆஃப் பர்த்லாம் போட போகிறது கிடையாது. ஆனால் ஏறக்குறைய ஜாதகத்தை நான் போடுறேன். உங்களுக்கு போடும்பொழுதே அதில் இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு உணர்த்தும். சுபத்துவம் வந்துருச்சு, அதனால் இது எல்லாம் சரியாகிவிடும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக லைவில் பார்த்த ஒரு ஜாதகம், இது ரீசெண்டாக லைவில் பார்த்த ஜாதகம். இப்படி இருக்கு ஜாதகம். பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் சூரியன் புதன் சனி, நடப்பது சனி திசை. இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி, இது எனக்கு தெரிஞ்சு 1988 நினைக்கிறேன், அந்த சமயத்தில் பிறந்த ஜாதகர்னு நினைக்கிறேன். கேட்ட கேள்வி, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எப்போ ஆகும்னு கேட்டாங்க. 36 வயசில் கேட்குறாங்க. 7ஆம் அதிபதியாகிய சனி கொடுக்கும். சனி தசை முடிகிற தருவாயில் கண்டிப்பாக கொடுத்துரும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏன் 7ஆம் அதிபதியாக இருந்து சனி தரலன்றது தான் இங்கே கேள்வி. இந்த பாவகம் 5ஆம் பாவகம், இந்த 5ஆம் பாவகம் நசிந்து போனது அப்படின்றது தான் இங்கே உண்மை. இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் புரியணும். இது கூட சேர்ந்து இருக்கிற புதனும் 2ஆம் குடும்பாதிபதி பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் சூரியனும் சனியும் சேரும் பொழுது இந்த பாவகம் நசிந்து போய், இந்த பாவகாதிபதியும் அங்கே இருக்கிற அமைப்பும் நசிந்து போய், எது கிடைக்கணுமோ அது கிடைக்கல. இது பௌர்ணமி சந்திரன் தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவர் விரையாதிபதியும் கூட இல்லை. அதை யோசிச்சு பார்த்தீங்களா? பௌர்ணமி சந்திரன் இங்கே பாருங்க, பௌர்ணமி சந்திரன், சந்திராதியோகம் இதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் வைங்க. பௌர்ணமி சந்திரன் குருவோடைய ஒளியை கொடுக்க போகிறது கிடையாது. பௌர்ணமி சந்திரன் அதாவது இப்போ எப்படி எடுத்துக்கங்க, ஒரு கிரகம், நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறத, ஒரு கிரகம், சனின்ற ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்தை தான் தனது ஒளியாக, தனது பார்வையாக தருகிறது அப்படின்ற அடிப்படை உண்மை என்றால், அது கரெக்டாக வருது என்றால், செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்தை தான் பார்வையாக தருகிறார் அப்படின்றது உண்மை என்றால், சந்திரன் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அவருக்கு மட்டும் என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்தை தான் அவருடைய ஒளியாக தருகிறார் சந்திராதியோகம் என்ற அடிப்படையில். அப்போது இந்த சந்திரன் என்ன பண்ணுற, விரையாதிபதியாக இருந்து தான் பார்க்குறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சந்திரன் விரையாதிபதியாக இருந்து தான் பௌர்ணமி சந்திரனாக இருக்காரே தவிர
இந்த சந்திரன் சாதாரணமாக அவர் எந்த அதிபதியாக இருக்கிறார்ன்றது தான் இதில் இருக்கிறதுலேயே முக்கியமான பாயிண்ட். சந்திரனுக்கு மட்டும் இல்லை, அவரும் அவருடைய இதை பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கிரகமும் அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. ஜோதிடராக இருக்கக்கூடிய நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிற தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துன்னு வரும். இது சுபத்தன்மை உள்ள கிரகம், இது பாவத்தன்மை உள்ள கிரகம், சுக்கிரன் சுபத்துவர் இவர் அப்படின்னு எங்கேயும் பெருசாக இது பண்ணலை. குருன்னா நல்லதை தான் செய்வார் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. சுக்கிரன் நல்லதை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. சனி கெட்டதை மட்டும்தான் செய்வா அப்படின்னு எதுவும் சொல்லலை. தன்னுடைய காரகம் வழியாக நல்லதை செய்வார். குரு தன்னுடைய காரகம் வழியாக கெட்டதை செய்வார். சுக்கிரன் தன்னுடைய காரகம் வழியாக கெட்டதை செய்வார் சுபகிரகமாக இருந்தாலும். சனி தன்னுடைய காரகம் வழியாக நல்லதை செய்வார் பாவகிரகமாக இருந்தாலும். இதை புரிஞ்சுக்கங்க. அப்போது விரையாதிபதியாக இருக்கிற சந்திரன் என்ன பண்ணுவார்? இப்படி தான் செய்வார். சரி, இன்னொரு ஜாதகம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சிம்ம லக்னம். மிக உயரிய சித்ரா பௌர்ணமி. இந்த ஜாதகர் ஐ திங்க் இட் இஸ் 1997 6 சம்திங். அதை பார்த்துக்கோங்க. அது ஒரு இந்த சனி எப்போ எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஜாதகர் குருதசை. இந்த ஜாதகர் பாவம், சொல்கிறதுக்கே மன கஷ்டம். உடம்பில் முழுவதும் கட்டி கட்டியாக குருதசை. பாவம், தலை பிரெயின் சர்ஜரி நடந்தது. ஏன்? தன்னுடைய ஆதிபத்தியம் மற்றும் தன்னுடைய காரகங்கள் வழியாகத்தான் பிரச்சனையை கொடுக்கும். தலை மேஷம் என்ற தலையை குறிக்கக்கூடிய பாவகத்தை நசித்து 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் என்ற பாவகத்தை நசித்து பிரெயின் சர்ஜரியை கொடுத்தது. சந்திராதியோகம் இருந்ததுனால என்ன பண்ணிச்சு? பிழைக்க வச்சுது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஒளி பிழைக்க வச்சுது. அதுவும் ஏன் பிழைக்க வச்சுது? இங்கே குருவோடைய பார்வையும் சந்திரனுக்கு இருப்பதினால். அது புரிஞ்சுக்கங்க. அதனால் பிழைக்க வச்சுது. பட் வாழ்க்கை கடினம் இல்லையா? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? சந்திராதியோகம் கரெக்டு. சந்திராதியோகம் வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லலை, நல்லது தான். ஆனால் எந்த இடத்துல சந்திராதியோகம் சிறப்பாக இருக்கும், எந்த இடத்தில் சிறப்பாக இருக்காதுன்றதை கண்டுபிடிக்கிறது தானே ஒரு ஜோதிடராகிய நம்ம கடமை. சரி, இன்னொரு ஜாதகம். இது ஒரு ஜாதகம். கூட எல்லாம் வேண்டாம், எல்லா கிரகத்தையும் போடணுன்ற அவசியம் இல்லை. இது நீங்கள் பார்த்தாலே, இந்த அமைப்பில் பார்த்தாலே ஓரளவுக்கு வந்து புரியும். ஓகேயா? ஸோ இது ஒரு ஜாதகம். லக்னத்துக்கு 3ஆம் இடம் கடுமையான பாதிப்பு. குருவோடைய பார்வை இது கிட்டத்தட்ட ஒரே டிகிரி பார்வையில் இருக்கும். ஐ திங்க் 25 டிகிரிஸ்லேயோ இல்லை 15 டிகிரிலேயோ இருக்கும். ஒரே டிகிரி, குரு வந்து ஒரே டிகிரியில் பார்க்கும். சனியும் சூரியனும் நேருக்கு நேரு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் வீரியஸ்தானம். வீரியம் கெட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வீரியம் கெட்டு போச்சு. 3ஆம் பாவகம் நசிக்கப்பட்டது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அடிவயிறு, இடுப்பு அடிவயிறு மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய பாவகம் கெட்டு போய் அதுக்கப்புறம் இப்போ குருவோடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு இருக்கு. சரியாகும்னு சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு இருக்கு. பாவகம் நசிஞ்சு போச்சு இல்லை, அது உண்மை தானே. இதை வந்து முதலில் பாபத்துவம் அதன் பின் சுபத்துவம் அப்படின்ற அந்த அளவுகோலை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலில் பாபத்துவம் அதன் பின் சுபத்துவம் அப்படின்னு என் ஆசான் ஆதித்ய குருஜி சொல்கிறார் பார்த்தீங்களா, அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் பாபத்துவம் கம்ப்ளீட் டேமேஜ், டோட்டல் டேமேஜ், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பின்னாடி சுபத்துவம்னா என்ன? இதுக்கு முன்னாடி சொன்னேன் பிரெயின் சர்ஜரி பண்ண பொண்ணு, அதுக்கு சுபத்துவம்னா என்ன? உயிர் வாழ வச்சுது, அவ்வளவுதான் சுபத்துவம். குடும்பத்தை கொடுக்க போதா? அந்த ஜாதகருக்கு எங்கெங்கெல்லாம் கட்டி வந்திருக்குன்னு தெரியுமா?
ஃபைப்ராய்டு கட்டி, சொல்வதற்கே மனம் கலங்கப்படுது. அந்த மாதிரியான அமைப்பு. எங்கெங்கே பிரச்சனை வந்தது, என்ன பிரச்சனை வந்தது? அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்குது எங்கிட்ட, ஆட்டிசம் அமைப்பு. 22 வயசு, 23 வயசோ 24 வயசோ ஆட்டிசம் அமைப்புகள். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஜாதகம் சித்ரா பௌர்ணமி அமைப்பு இருக்குது. 24 வயசு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆட்டிசம்ன்றதை யார்ட்டையும் சொல்லலை, இருக்குது. ஸோ என்ன பாதிச்சுது? இது பாதிப்புது. சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது, நல்ல வேளை இங்கே வேறு எந்த கிரகமும் தொடர்பில் இல்லை. அதுதான் நல்ல வேளை. வேறு எந்த கிரகமும் சனியுடனோ சூரியனுடனோ சேர்ந்து இல்லை. சேர்ந்து இருந்ததுன்னா முடிஞ்சு கதை. அதுதான் அமைப்பு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சனியும் சூரியனும் நேருக்கு நேர் சேர்ந்து இருக்கும்போது அந்த பாவகம், பாவகத்தோடைய காரகம், பாவகாதிபதி, பாவகாதிபதி கூட சேர்ந்துருந்தால் டோட்டல் டேமேஜ். பாவகாதிபதி தப்பிச்சு போயிட்டா பாவகம் மட்டும் காலி. இதை புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் விரிவான விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் உங்களோட நிறைய ஜாதகம் வருது, நீங்கள் எடுத்து பாருங்கள், தைரியமாக கேளுங்க. சனியும் சூரியனும் சேர்ந்து ஒரு பாவகத்தில் இருக்க, அந்த பாவகம் கெட்டு போச்சு உங்களுக்கு, அந்த பாவகத்துடைய ஆதிபத்தியம் கெட்டு போச்சுன்றதை நீங்கள் தைரியமாக சொல்லி பாருங்கள். ஆமான்ற பதில் தான் வரும். என்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்லணும். சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.